உதாரணமாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபஇன் ஃபதபையனு. ஈமான் கொண்டவர்களே, ஒரு ஃபாஸிக், ஃபாஸிக் என்பது ஒரு அரபு சொல். ஃபாஸிக் என்றால் பாவி என்பது அர்த்தமாகும். ஒரு பாவி உங்களிடம் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை நீங்கள் எடுத்த எடுப்பில் நம்பாதீர்கள். அல்லாஹு அக்பர். இந்த செய்தி வந்தவுடன் நீங்கள் அப்படியே நம்பி விடாதீர்கள். ஃபதபையனு, அதை நீங்கள் உறுதிப்படுத்துங்கள். ஃபதஸப்பது, அந்த செய்தி உண்மையா பொய்யா சரியா தவறா என்று உறுதிப்படுத்துங்கள். முதல் செய்ய வேண்டிய செய்தி ஒன்று வந்தால் அந்த செய்தியை கன்ஃபார்ம் பண்ணுவது, இதுதான் நிதானம். நீங்கள் செய்தி வந்தவுடன் அதை ஏற்றுக்கொண்டு அதை நீங்கள் நம்பினால் அல்லது அதை நீங்கள் பரப்பினால், அன் துஸீபு கௌமம் பிஜஹாலா, உண்மையில் இது நடந்ததா இல்லையா, இப்படி இருந்ததா இல்லையா என்பது உங்களுக்கு தெரியாது. யாரோ ஒருவர் உங்களிடம் வந்து சொன்னார், சொன்னவரையும் கூட அல்லாஹ் என்ன சொல்கிறான், அடுத்தவனுடைய செய்தியை உன்னிடம் ஒருவன் கொண்டு வருகிறான் என்றால், இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன், கொண்டு வருகிறவன் பாவி என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதனால தான் தஃப்சீர் ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், நம்மிடம் ஒருவன் ஒரு செய்தியை கொண்டு வருகிறான் என்றால் அவன் பாவி. நல்லவன் இப்படி செய்திகளை கொண்டு வர மாட்டான். நல்லவன் எப்போதும் நிதானமாக நடப்பான். ஒரு பாவியாக அவன் இருப்பதனால் தான் இந்த செய்தியை உன்னிடம் கொண்டு வந்திருக்கிறான். அந்த செய்தியை கொண்டு வந்தவுடன் நீ எடுத்த எடுப்பில் ஏற்றுக்கொண்டு அதை மற்றவர்களிடம் நீ பரப்பி விடாதே. இப்ப இன்றைக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு செய்தி வரும், உட்கார்ந்துட்டு எழுதுவான். தஹஜ்ஜத் நேரத்தில் உட்கார்ந்துக்கு அல்லாஹு தஆலா கீழ்வானத்திற்கு இறங்கக்கூடிய அந்த நேரத்தில் உட்கார்ந்து ஒரு செய்தியை டைப் பண்ணுவான். டைப் பண்ணி அவனுடைய பக்கத்தில் அவன் அதை பதிவு செய்வான். அந்த நேரத்திலேயே பார்க்கிறவர்கள் இது உண்மையா பொய்யா என்று ஒன்றும் பார்க்காமல் ஷேர் 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 என்று ஷேர் பண்ணி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இதை ஒரு முஸ்லிம் அல்லாதவர் செய்யலாம், ஒரு முனாஃபிக் செய்யலாம். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்ட ஒரு முஸ்லிமால் அந்த செய்தியை உறுதிப்படுத்தாமல் எப்படி பரப்ப முடியும்? இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் தனிநபர்களை வைத்துக் கொண்டு அவர்களை பற்றிய செய்தியே தெரியாமல் அந்த செய்திகளை எல்லாம் ஷேர் செய்வதனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது, அவருடைய மனைவி பாதிக்கப்படுகிறார், அவருடைய பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறது, அவர்கள் எல்லோருடைய எதிர்காலமும் பாதிக்கப்படுகிறது. ஆனா கடைசியில பார்த்தா அப்படி ஒன்று நடக்கல. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதான் அல்லாஹ் சொல்கிறான், அன் துஸீபு கௌமம் பிஜஹாலா, உங்களுக்கு அறிவில்லாமல் அந்த செய்தியை நீங்கள் நம்பி பரப்பியதனால் நீங்கள் சிலரை டேமேஜ் பண்ணி விடுகிறீர்கள், சிலரை நீங்கள் களங்கப்படுத்தி விடுகிறீர்கள். பிறகு உங்களுக்கு உண்மை தெரிய வருகிறது. ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். அதற்கு பிறகு நீங்கள் செய்ததை நினைத்து கை செய்தப்படுகிறீர்கள், கவலைப்படுகிறீர்கள், ஒரு பிரயோசனமும் இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, செய்திகளுடைய விஷயத்தில் கண்டிப்பாக நிதானம் தேவை. வருகிற எல்லா செய்திகளும் உண்மை இல்லை என்பது நமக்கு தெரியும். இருந்தாலும் கூட வருகிற செய்திகளை எல்லாம் நம்புகிறோம், பரப்புகிறோம். ஒன்று ஃபேஸ்புக்கில் பரப்புகிறோம், அல்லது வாட்ஸ்அப்பில் பரப்புகிறோம், அல்லது டெலிகிராமில் பரப்புகிறோம், அல்லது ட்விட்டரில் பரப்புகிறோம், அல்லது ஃபோன் போட்டு SMS அனுப்பி பரப்புகிறோம், அல்லது தேடி திரிகிறோம். சுப்ஹானல்லாஹ், சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் மனநோயாளிகள். அல்லாஹ் அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, ஏதாவது ஒரு செய்தி நைட்டில் இஷா தொழுதுட்டு போகக்குள்ள கிடைக்கும். அந்த செய்தியை கொண்டு வச்சுட்டு தூங்க முடியாமல் துடிப்பார். காலையில ஃபஜ்ருக்கு நேரத்தோட பள்ளிக்கு வந்துடுவார். தொழுது முடிஞ்சு பள்ளியினுடைய வாசலிலே காத்து கொண்டு நிற்பார். அல்லது பள்ளிக்கு பக்கத்திலே உள்ள தேநீர் கடையில் போய் உட்கார்ந்து கொள்வார், யாரும் வரமாட்டார்களா என்று காத்து கொண்டே இருப்பார். வந்ததும் அந்த செய்தியை உடனடியாக சொல்ல வேண்டும். இதுல அவருக்கு இருக்கிற சந்தோஷம், முதலில் சொன்னவன், அல்லது இந்த செய்தியை நான் பரப்பி இருக்கிறேன், அந்த சந்தோஷம் அவருக்கு. ஆனால் அதனுடைய விளைவு என்ன என்பதை அவர் கொஞ்சம் கூட யோசித்து பார்க்கவில்லை. இது ஒரு சகோதரனுடைய மானம் சம்பந்தப்பட்டது. அந்த சகோதரன் அரசியல்வாதியாக இருக்கலாம், அந்த சகோதரன் சமுதாய பணிகளில் ஈடுபடுகிறவனாக இருக்கலாம், அந்த சகோதரன் பள்ளிவாசல் நிர்வாகியாக இருக்கலாம், அந்த சகோதரன் ஒரு மௌலவியாக இருக்கலாம், ஒரு ஆலிமாக இருக்கலாம், அந்த சகோதரன் ஒரு பாடசாலை அதிபராக இருக்கலாம், ஒரு பாடசாலை ஆசிரியராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய மானம் முக்கியமா இல்லையா?
என்னுடைய மானத்தில் கை வைக்கும் போது, என்னுடைய மனைவியை பற்றி பேசும்போது, என்னுடைய பெற்றோரை பற்றி பேசும்போது, என்னுடைய கொடுக்கல் வாங்கல்களை பற்றி ஒருவர் பேசும்போது எனக்கு கோபம் வருகிறதா இல்லையா? உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய மானம் புனிதமானதா இல்லையா? இப்ப எனக்கு என்னுடைய மானம் புனிதமானது, முக்கியமானது என்றால் உங்களுடைய மானம் உங்களுக்கு முக்கியமானது, புனிதமானது என்பதை நான் புரிய வேண்டும். அதே போன்று என்னுடைய மானம் புனிதமானது என்பதை நீங்கள் புரிய வேண்டும். உங்களுடைய மானம் களங்கப்படுத்தப்படும் போது, உங்களுடைய மனைவியை பற்றி பேசப்படுகிற நேரத்தில், உங்களுடைய பெற்றோரை பற்றி பேசப்படுகிற நேரத்தில், உங்களுடைய விருப்பத்திற்குரிய மௌலியை பற்றி பேசப்படுகிற நேரத்தில், உங்களுடைய தலைவரை பற்றி பேசப்படுகிற நேரத்தில் உங்களுக்கு கோபம் வருகிறது என்றால், அடுத்தவனுடைய மானத்தில் நீங்கள் கை வைக்கும் போது அவனுக்கும் கோபம் வரும். இந்த யதார்த்தத்தை புரியாமல் நாம் இருப்பதனால் தான் அன்புள்ள சகோதரர்களே இவ்வாறு வருகிற செய்திகளை எல்லாம் நம்புகிறோம், பரப்புகிறோம். அதனாலதான் அல்லாஹ் சொல்கிறான், செய்திகளை நீங்கள் உள்வாங்குகிற விஷயத்தில் நிதானத்தை கடைபிடியுங்கள். நிதானம் தேவை. ஒரு செய்தியை பரப்புகிற போது, உள்வாங்குகிற போது மிச்சம் நிதானம் தேவை. நம்ம இஸ்லாம் என்பது முன்சஃப்ல தொழுவது மாத்திரம் என்று நினைக்க வேண்டாம். உம்ராவுக்கு ஹஜ்ஜிக்கு போய் காபத்துல்லாவை தவாப் செய்வது மட்டும்தான் இஸ்லாம் என்று நினைக்க வேண்டாம். ஜக்காத்து கொடுக்கிறேன், சதக்கா செய்கிறேன் என்பது மாத்திரம்தான் இஸ்லாம் என்று நினைக்க வேண்டாம். இஸ்லாம் என்பது கால அல்லாஹ், கால ரசூலுல்லாஹ், அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்று வருகிற அத்தனையும் இஸ்லாம் தான். எனவே இந்த வாழ்க்கையிலே நிதானம் என்பதும் இஸ்லாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு உத்குலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, ஈமான் கொண்டவர்களை இஸ்லாத்தில் பூரணமாக நுழையுங்கள். இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹ் கண்டிக்கிறான், குறிப்பாக யூதர்களுடைய அந்த பண்பு அது. அஃபதுமினூன பிபஅதில் கிதாபி வ தக்ஃபுரூன பிபஅத், வேதத்தில் சிலதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு சிலதை நீங்கள் மறுக்கிறீர்களா? வேதம் என்று வந்தால் எல்லாம் அல்லாஹ்விடம் இருந்து வந்தது, ஒவ்வொரு ஹர்ஃபும் அல்லாஹ்வுடையது. எனவே வேதத்தில் சிலது உங்களுக்கு சாதகமானவைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு பாதகமானவைகளை விட்டு விடுவது என்பது இஸ்லாம் கிடையாது. இஸ்லாம் என்று சொன்னால் வேதத்தில் வருகிற உங்களுக்கு சாதகமாக வந்தாலும் பாதகமாக வந்தாலும் வேதத்திற்கு நான் கட்டுப்படுவேன் என்கிற அந்த கொள்கையோடு இருப்பதுதான் இஸ்லாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் அல்லாஹ் சொல்லுகிறான், அஃபதுமினூன பிபஅதில் கிதாபி வ தக்ஃபுரூன பிபஅத், வேதத்தில் சிலதை ஏற்று சிலதை நீங்கள் நிராகரிக்கிறீர்களா? ஃபமா ஜஸாஉ மன் யஃஅலு ذلك மின்கும், இப்படி நீங்கள் நடந்து கொண்டால் அன்புள்ள சகோதரர்களே, இந்த எச்சரிக்கை நம்முடைய காதுகளிலே எப்போதும் எதிரொலித்துக் கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் உங்களுக்கு பிடித்த இடங்களில் வேதத்தை எடுப்பது, உங்களுக்கு பாதகம் என்று கருதுகிற இடங்களிலே வேதத்தை நீங்கள் மறுப்பது என்று நீங்கள் நடந்து கொள்வீர்களாக இருந்தால், ஃபமா ஜஸாஉ மன் யஃஅலு ذلك மின்கும் இல்லா ஹிஸ்யுன் ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலகத்தில் அப்படிப்பட்டவர்களுக்கு இழிவுதான் என்று அல்லாஹ் சொல்கிறான். இழிவு என்றும் சொல்லல, இழிவுதான். இப்படி நீ நடந்தால் உனக்கு பிடித்த இடங்களில் குர்ஆனை தூக்கி பிடிப்பது, உனக்கு பிடிக்காத இடங்களில் குர்ஆனிய சட்டங்களினுடைய காலுக்கு கீழே போட்டு மிதிப்பது என்ற நிலையில் நீ நடந்து கொள்வாயாக இருந்தால் உனக்கு இந்த உலகத்தில் இழிவுதான் என்று அல்லாஹு தஆலா அடித்து சொல்லிவிட்டு சொல்லுகிறான், வயுரத்தூன யௌமல் கியாமத்தி இலா அஷத்தில் அதாப், இப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் இழிவடைவது மட்டுமல்ல, நாளை மறுமையிலே கடுமையான தண்டனைக்குட்படுத்தப்படுவார்கள், கடுமையான வேதனைக்குட்படுத்தப்படுவார்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். எனவே நமக்கு பிடித்த இடங்களில் இஸ்லாம், தொழுகையில மட்டும் இஸ்லாம் மாஷா அல்லாஹ் முன்சஃப்ல தொழுறது, 5 வக்தும் தொழுறது, ஆனா மற்ற விஷயங்கள் எல்லாம் இஸ்லாத்தை தூக்கி எறிகிறது, அந்த நிலை இருக்கக்கூடாது. எனவே நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களில் மிக முக்கியமான ஒன்றுதான் நம்முடைய வாழ்க்கையில் நிதானம் என்பது. அந்த நிதானத்திலும் செய்திகள் வருகிற போது அந்த செய்திகளை உள்வாங்குவதில் நிதானம் தேவை, செய்திகளை பரப்புவதில் நிதானம்